வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தலைவராக மாறி இருக்கிற நடிகர் விஜயனுடைய அந்த காஞ்சிபுரம் மக்கள் கலந்தாய்வு கூட்டம் நம்ம நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் வீடியோலாம் போட்டிருக்கோம். இப்போ எதுக்காக மீண்டும் அதை பற்றி பேச போகிறோம்னா, பார்ட்டாக பிரித்து எடுக்கணும்ல. பார்ட்டாக பிரித்து சொன்னால் தானே நிறைய புரியும். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பேசிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கலந்தாய்வு மக்கள் கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னா மக்கள் தான் வரணும், ரசிகர்கள் வரக்கூடாது. அது ரசிகர்களுடைய கூட்டம். அப்ப ஏன் மக்கள் கலந்தாய்வு கூட்டம்னா, மக்கள்கிட்ட இவர் போக விரும்பல. ஏன்னா போனா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்தீங்க. இவங்க ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டமா இல்லை, அன்ஆர்கனைஸ்டான கூட்டமா இருக்காங்க. தவறான ஒரு புரிதல். பிளஸ் என்னன்னா, நாம எங்க போனாலும் நம்மை பார்ப்பதற்காக வருகிற கூட்டத்துக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மோசமான ஒரு தலைவராக தான் இவர் காணப்படுறாரு. ரெண்டாவது, விஜயனுடைய பேச்சினுடைய சாராம்சம் முதல் நாள் பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, அரசியலுக்கு வந்த பிறகு முதல் நாள் பேச ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா பேச்சினுடைய சாராம்சத்திலையும் தான் என்கிற ஒரு அகந்தையும் அகம்பாவமும் திமிரும் ஆணவமும் மட்டும் அதுல பெருசா இருக்கு. அவர் முதலமைச்சராக நான் வரணும்னு விரும்பல, முதலமைச்சராகவே மாறிட்ட மாதிரியே ஒரு செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இந்த கூட இருக்கிற ஜென்மங்களும் அதுதான் சொல்லி கொடுக்குது. எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற ஆட்களும் ரொம்ப தப்பா எழுதி கொடுக்குறாங்க. அது தப்பு ரைட்டுன்னு கூட தெரிஞ்சுக்க தெரியாம, ஏன்னா கையடக்க உலகம்ங்க, கையிலேயே ஒரு மொபைல்லையே மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டுடலாம். என்ன நடக்குது, அந்த என்ன நடக்குது, வெளிநாடுகள் எங்க நடக்குது, சமூக பிரச்சனைகள் என்ன போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், நம்ம எதை சொல்லணும் மக்கள்கிட்ட அப்படின்னு எந்த புரிதலும் இல்லாம எவனோ எழுதி கொடுக்குறான். மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுக்கறத இங்க வாசித்துட்டு போற மாதிரி தப்பும் தவறுமா வாசித்துட்டு மறந்து போச்சான்னு கேட்டுட்டு இதுக்கே மறந்து போய் பேப்பரை புரட்டி பார்த்துட்டு எல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா மாறுறோம் என்னமேன்னு கூட இல்லாம ரொம்ப மோசமான நிலைமைக்கு விஜய் தள்ளப்பட்டு பரிதாப நிலைமையில இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலேயே ஒரு நடிகராக ஏதோ 100 கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டுறதை விட்டுவிட்டு நான் அரசியலுக்கு நல்லது பண்ண போறேன்ட்டு, அப்படி நல்லது பண்ண போறேன் வந்தாலும் பரவாயில்ல, வரும்போதே மக்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க வர மக்களை எல்லாம் யமதர்மராஜா மாதிரி சாவடிச்சுட்டு கொலகாரனா வந்துக்கிட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு என்ன சொல்றது. சரி, ஓகே. இப்போ அந்த வீடியோவுடைய நோக்கமே என்னன்னா, அவர் பேசின அந்த காஞ்சிபுரம் கலந்தாய்வு கூட்டம், ரசிகர்கள் கலந்தாய்வு கூட்டத்துல என்ன பேசினார்னா, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. நம்மளை யோசித்து பார்த்தோம், ஏன் இந்த வார்த்தையை விஜய் சொன்னாரு. ஏண்டா விஜயை தொட்டோம், விஜய் யார் தொட்டிருப்பா, விஜய் ஏன் தொட்டாங்க, எதுக்காக விஜய் இவ்வளவு ஆவேசப்படுறாரு அப்படின்னா, எனக்கு டக்குன்னு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரொம்ப பிரபலமான காமெடி. அந்த காமெடி பாத்தீங்கன்னா, வடிவேலு ஒரு ஹாஸ்டல் வார்டனா இருக்கார். அந்த ஹாஸ்டல் வார்டனா இருக்கும்போது அவர் சோப் போட்டு முகம் கழுவிட்டே இருக்கும்போது யாரோ டக்குன்னு டபுள் கோட்டு கொட்டிடுவாங்க மண்டையில. யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரு. உடனே டக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுவாங்க. உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி களத்துல இறங்கி, மாஸ்டர், கேப்டன் இருங்க கேப்டன், நீங்க வார்டன், உங்களுக்கு யார் மண்டையில கொட்டினாங்களோ அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம், அவங்களுக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் பசங்க எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க வரிசையில. நீங்க கண்ணை முடிங்க வார்டன். இப்போ அதே மாதிரி எவன் ஒருத்தன் கொட்டுவான், அப்ப அந்த டபுள் கொட்டு உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப கொட்டும் போது யாருன்னு சொல்லுங்க, பிடிச்சிடும் நாங்கன்னு. இப்போ ஒரு முறை தான் கொட்டு வாங்கி இருப்பாரு யாரு, வடிவேல். இப்ப பசங்க பூரா நிற்பாங்க, ஹாஸ்டல் பசங்க பூரா. வார்டனா இருக்கிற வடிவேலு கண்ணை மூடிட்டு நிற்பாரு, டபுள் கொட்டு அடி சுத்தி அவங்களே கொட்டிட்டு இருப்பாங்க. இப்ப லைட்டா ஒரு கொட்டோட முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். வாண்டடா தேர் எழுத்து தெருவில் நிறுத்தி டபுள் கொட்டு மேல கொட்டி மண்டை வீங்கி, என்னடா இது மண்டைக்கு மேல இவ்வளவு வீக்கம் ஆயிடுச்சுன்ட்டு வடிவேலு அந்த காமெடி இப்போ கூட நம்ம நினைச்சாலும் ரசிக்க முடியும். அந்த காமெடி ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி யாரா விஜய தொட்டது அப்படின்னு யார் தொட்டா நம்ம யோசிச்சு பார்த்தோம். யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்து வந்துச்சு. நெய்வேலியில ஒரு படப்பிடிப்பு, மாஸ்டர் படப்பிடிப்பு நெய்வேலியில போயிட்டு இருக்கு. அந்த செல்ஃபி ஆட்டுதான் பாருங்க, அந்த வேன் மேல ஏறி செல்ஃபி எல்லாம் போட்டாரு பாருங்க. அந்த படப்பிடிப்பு நேரத்துல டக்குன்னு பிஜேபியோட ஐடி விங் உள்ள வந்துச்சு. ஐடி விங்னா என்ன, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நியூஸ் போடுற ஐடி விங் இல்லைங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், ஆபீசர்ஸ். இந்த பெருகார் பாருங்க, யாரு, அருண்ராஜ் ஐஏஎஸ், ஐஆர்எஸ்,
அருண்ராஜ் ஐஆர்எஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிற இந்த ஐஆர்எஸ் என்ன பண்றாருன்னா, அப்ப சோதனைக்கு அவர் தான் முக்கிய காரணம். புரியுதா? இப்ப எங்க தொடர்பு, எங்க எவன் தொட்டான்னு தெரியுதா இப்ப உங்களுக்கு? அந்த தொட்ட ஐஆர்எஸ், அந்த ஐடி, அதுதான் வந்து குற்றவாளி மாதிரி இவன் பெரிய வந்து மோசடிக்காரன், பண மோசடி பண்ணிட்டான், அரசாங்கத்தை வரி ஏய்ப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, டாக்ஸ் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவனுடைய கார்ல, விஜயுடைய கார்ல கூட ஏத்த விடாம அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் வந்த ஜீப்ல ஏத்திக்கிட்டு நெருக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பக்கம் அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு குற்றவாளி மாதிரி நெய்வேலியிலிருந்து சென்னை அவங்க வீட்டு வரைக்கும், நீலாங்கரை வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையின் முடிவுல நாங்க வந்து விஜயனுடைய வீட்டுல இவ்வளவு பணம் கைப்பற்றினோம், இவ்வளவு கணக்கில் காட்டப்படாத நகை, பணம், சொத்துக்கள் எடுத்திருக்கோம், விஜய் இவ்வளவு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு, அல்லது விஜய் வீட்டுல எதுவுமே கைப்பற்றல. ஒண்ணு கைப்பற்றி காசு எடுத்தோம், இவர் மோசடி பண்ணியிருக்காரு, அரசாங்கத்தை ஏமாத்திருக்காரு, கள்ள பணம் வச்சிருக்காரு, கணக்கில் வரப்படாத கோடிக்கணக்கான ரூபாயை வீட்டுல பதுக்கி வச்சிருந்தாருன்னு சொல்லணும். நகை, பணம், காசு, சொத்துக்கள், ஆவணங்கள்னு சொல்லணும். அப்படியும் சொல்லல. அப்படி இல்லைன்னா விஜய் வீட்டிலிருந்து இதுவரை நாங்கள் எந்த ஒரு பைசா எடுக்கல, விஜய் நேர்மையாளர், கரெக்டா வரி கட்டுறாரு, ஒத்த பைசா கூட அவர் வந்து எதுவும் பண்றதில்ல, ஒத்த ரோசா ரொம்ப நல்ல ரோசா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுவும் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி வைரஸ் காலகட்டத்தில் வந்துச்சு. அவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்னாடி கூட இன்னைக்கு வரைக்கும் ஐடில இருந்து எதுவும் வரல. அந்த அன்னைக்கு வேலை பார்த்து இவரை போய் புடிச்சுன்னு வந்த அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் வந்து இவர் கட்சியிலே இப்ப வந்து முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டார். அவர் தான் இப்ப ஊடகங்கள்லாம் சந்திக்கிறார். அவர் யாரால் தெரியுதா உங்களுக்கு? யாரால் ஏவி விடப்பட்ட ஆள்னு தெரியுதா? யார் விஜய் தொட்டான்னு தெரியுதா? அப்ப இந்த விஜய் யாரா என்ன தொட்டுட்டீங்களே, நீங்க படுத்தப்படுவீங்களா, பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்காரா விஜய் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாதுங்க. ஆக்சுவலா விஜய தொட்டது, ஏண்டா ஏன் வந்து ரசிகர்களை தொட்டேன்னா, விஜய தொட்டது வந்து 100% எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவங்க தானே பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க குற்றவாளி மாதிரி, மோசடிக்காரன்னு சொல்லி கூட்டு போனாங்கல்ல, அது பிஜேபி தான். அப்ப இந்த ரசிகர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பிஜேபியை திட்டிருக்காரு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ திமுக அவர் திட்டாரு அப்படின்னு. ஆனா இதை யோசிச்சு பாருங்களேன். அப்ப தொட்டது வந்து பிஜேபி. இங்க ரசிகர்கள் வந்து பண்ற அட்ராசிட்டியை வேடிக்கை பார்க்கறது திமுக. உண்மையிலே ஜெயலலிதா மாதிரியான நபர்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அம்மா மாதிரியான அந்த ஆளுமை நிறைந்த அந்த பெண்மணிலாம் வந்து இப்ப ஆட்சியில் இருந்த இவர் கட்சியே தொடங்கி இருக்க மாட்டார், அது வேற விஷயம். ஏன்னா அம்மா மன்னிச்சிருங்கம்மா டைம் டு லீடுன்னு போட்ட அந்த வார்த்தைக்கே போய் கொடைக்கானல்ல போய் காத்து கிடந்தவர் தானே, பல மணி நேரம் அப்பாவும் பையனும் காத்து கிடந்தாங்க. அதனால அந்த மாதிரிலாம் இருந்தா அந்த அரசியல் ஆசைலாம் வந்திருக்காது விஜய்க்கு. இப்ப திமுக ஸ்டாலின் வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு. கருணாநிதி இருந்தா கூட இவர் வந்திருக்க மாட்டார். கருணாநிதி கூட பயங்கரமான ரொம்ப தெளிவான மனிதர். அவர் தொட்டு பாடுறா என்னைய பார்க்கலான்ற மாதிரியான 90 வயசுலயும் பேசக்கூடிய மனிதரா இருந்தார், வீராவேசமா. ஸோ அதனால அவருக்கும் போதும் இந்த ஆசைலாம் இவருக்கு வரல. இப்ப ஏன்னா இவர் ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனா ஸ்லோவா கொண்டு போனாலும் கரெக்டா எடுத்துட்டு போறாரு. இந்த நடவடிக்கை வந்து இவங்களுக்கு செருப்படி நம்ம தர வேண்டாம், நம்ம தந்தா ஏதோ திமுக பயந்துருச்சுன்னு உருட்டு வாங்கி விடுங்க, இது நம்ம அவங்களே அடி வாங்கிட்டு சாகட்டும், நம்ம அதுல வந்து தலையிடவே கூடாது, நீ சிபிஐ கேட்கறியா போய்க்கோ, எனக்கு என்ன இருக்கு, செருப்படி சிபிஐ மூலமா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த கரூர் நெரிசல்ல வேறு அரசாக இருந்திருந்தால் நிச்சயமாக விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா தெலுங்கானால ஒரு தியேட்டர்ல ஒரு படம் பார்க்க வந்தாங்க, புஷ்பா 2 படம் பார்க்க வந்த அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு பையனும் ஒரு அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இமீடியட்டா வந்து அல்லு அர்ஜுனை வீட்டுல போய் தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ். அப்புறம் சமாதானப்படுத்துறாங்க, அப்புறம் அவர் வந்து பெயில் போட்டாரு, அப்புறம் திருப்பி அவர் வந்து சொந்த ஜாமீன்ல வெளியே வந்தாரு, அது தனி. ஆக மொத்தம் காவல்துறை வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சாங்க. அல்லு அர்ஜுனுக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் 2 பேர் செத்ததுக்கு 41 பேரை கொண்டு இருக்க, கொஞ்சம் நெஞ்சமா இல்ல, நசுக்கி பிதுக்கி அவங்க குடல் வெளியில வந்து முகம் சிதைந்து செத்து போயிருக்காங்க, பச்சிளம் குழந்தைகள் செத்து போயிருக்கு, பெண்கள் செத்து போயிருக்காங்க. அப்படிலாம் செத்த பிறகு கூட உன் மேல எந்த நடவடிக்கையும், நீதான் காரணம், நீதான் சூத்திரதாரி, தாமதமா வந்தது நீதான், 8:45 வரேன்னு சொல்லிட்டு நீ வந்து 2 மணிக்கு வந்தது நீதான், 4 மணிக்கு வரேன்னு சொல்லி 7 மணிக்கு வந்தது நீதான். அப்ப உன்னுடைய நேர தாமதமின்மை காரணமா தான் இந்த மரணங்கள் நடந்ததுன்னு பளிச்சுன்னு பச்சையா தெரியுது. நீ அரசாங்கத்து மேல பழி போட்டு தப்பிக்கிறதுக்கு பார்த்த. அப்ப கூட இந்த அரசாங்கம் உன்னை வந்து ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை.
உன்னை ஓட விட்டுச்சு. ஓடு ஓடு ஓடு. ஒரு படத்துல நம்ம ஹரியோட படத்துல தான் வில்லன் ஓடிக்கிட்டே இருப்பார், கார் மாறி மாறி ஏறி தப்பிச்சு ஓடுவார். கடைசியில் அவர் என்ன ஆவார் தெரியுமா உங்களுக்கு? அதையே நான் என் வாயில சொல்லுவானே. ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா தலைமறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நிச்சயமா உப்பு சாப்பிட்டோம் தண்ணி குடிப்பான்னு பழமொழி இருக்கு. இந்த 41 பேர் மரணங்களுக்கு நிச்சயமாக நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதற்கு பதில் நீங்க சொல்லித்தான் ஆகணும். அந்த ஆன்மாக்களுடைய அந்த அழுகுரல், அந்த ஆன்மாக்களுடைய அந்த ஓலம், அவங்க பட்ட வேதனை, கடைசி நிமிடத்துல நம்ம பார்க்க வந்த தலைவனாலே நம்ம மிதிச்சு கொல்லப்படுறோமே, அந்த ரசிகர்கள் மேல நம்ம மேல ஏறி நிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க பட்ட வேதனை அனைத்தும் நீ ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதும் சரி, சாப்பாடு எடுத்தும் வாயில வைக்கும் போதும் சரி, நிச்சயமா உனக்கு இது உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீ மனுஷனா இருந்தா, நீதான் மனுஷனே இல்லையப்பா, நீதான் அதையும் கடந்தவனாச்சே, பஞ்ச் டைலாக் பேசுற ஆகச்சிறந்த தற்குறியாச்சே. சரி, ஓகே. அப்புறம் அதை சொன்ன அந்த தொட்டது யாருன்றதுக்கு நிச்சயமாக பாஜக தொட்டுச்சு. ஆனா பாஜகவை இவர் எதுவும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. இப்ப சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டார். இதுவே இவர் தலைமறைவா இருந்தாருன்னு எல்லாரும் ஓடி ஒழிஞ்சாங்கல்ல. ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், எந்த வழக்கிலுமே சிக்காத, எந்த கேஸ்லயுமே இல்லாம ராஜ்மோகன் வரைக்கும் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சாங்கல்ல ஒரு மாசத்துக்கு மேல. இவங்க எல்லாம் இப்ப திரும்பி மறுபடியும் எப்படி இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு துணிச்சல் வருதுன்னே தெரியல. எப்படி இவங்களுக்கெல்லாம் மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கானே தெரியல. ஆனா மேடையில முழங்கிட்டு இருக்கானுங்க. ஆகச்சிறந்த தலைவர் வருகிறார். என்னடா ஆகச்சிறந்த தலைவர்? அவரு தற்குறிடா. அவரு தற்குறின்னு ஏன் சொல்றேன்னு பின்னாடி சொல்றேன் நான். என்ன ஏன் தற்குறின்னு சொல்றீங்க, என்ன ஏன் தற்குறி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அது ஏன் நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அப்படி ஓடி ஓடி ஒளியும் போது கூட நினைத்திருந்தால் திமுக அரசாங்கம் அனைத்து பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்க முடியும். ஆனா என்ன காரணமும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. கடைசியில நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த அந்த எஸ்ஐடி போட்டிருந்தா கூட இந்நேரம் விசாரணை முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நகர்ந்திருப்பீங்க. அதுவும் இல்லை. நீங்க போய் பிஜேபி பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்பு அவங்க மூலமா தான் நடக்க போது, நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி நியமித்த சிபிஐயோடைய அந்த எஸ்ஐடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்த தகவல் என்னன்னா, அந்த அதிகாரிகள் முன்னாடி ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் ஆஜராயிருக்காங்க. அங்க என்ன, ஏன்னா ஆதவ் கண்டிப்பா ஆஜர் ஆகணும். ஆதவ் தான் A1 அக்யூஸ்டா மாற வேண்டிய நபர். கொலகாரனே ஆதவ் தான். ஆதவ் சொல்லிதான் அந்த வாகனம் முன்னாடி வந்துச்சு. விஜயை கொண்டு தேரை எழுதி தெருவில் விட்டதே ஆதவ் தான். ஆக ஆதவை கொலைக்கு தள்ளி விட்டது அந்த இந்த கொலைப்பழியில தள்ளி விட்டது ஆதவ் தான். அதனால ஆதவ், நிர்மல்குமார், புசி ஆனந்தெல்லாம் அங்க போயிருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில இவங்க என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்துடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுதான் இங்க நிலைமை. இது இடையில இன்னொன்னு அவர் சொன்னார் அந்த கலந்தாய்வு கூட்டத்துல, தற்குறி. அது என்னங்க, அது என்ன அதிசயமா, அதிசய வார்த்தை என்ன? அது என்னங்க தற்குறி? தற்குறின்னு பேசுறீங்க. நாங்கெல்லாம் தற்குறி கிடையாது, நாங்கெல்லாம் ஆச்சரியக்குறி, நாங்கெல்லாம் அதிசயக்குறி, நாங்கெல்லாம் மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு அப்படியே டிஆர் பாணியில அப்படியே பொழந்து கட்டினார். பஞ்ச் டபக் டபக் டபக்குன்னு அப்படின்னு பேசினதான் நினைச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலா உண்மையிலே இதுதான் ஆகச்சிறந்த அறிகுறி, ஆகச்சிறந்த தற்குறி. அறிகுறியோட சொல்ல முடியாது நம்ம. இது என்ன இது அறிகுறி? இது அழிவுக்கான அறிகுறி, அப்படி வச்சுக்கலாம். ஒண்ணா ஆபத்தான அறிகுறி, மனசாட்சியே இல்லாத மோசமான தற்குறி, எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம். ஆனா நிச்சயமா நான் கூட தற்குறின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டேன். அப்படி பேசும்போது சரி என்னங்க பாவம் வேண்டாங்க, ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்த்தா நம்ம பசங்க மாதிரி தானே இருக்கு, அதனால எதுக்கு தற்குறின்னு சொல்லுவானே அப்படின்னு சொல்ல வேண்டாம், இனிமே இவங்க அறிவிலிகள்னு சொல்லலாம்னு நம்ம நினைச்சேன். ஆனா இந்த தலைமை தற்குறியா இருக்கிற ஆகச்சிறந்த தற்குறி, எங்களெல்லாம் தற்குறின்னு சொன்னாதான் நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம், எங்களை அப்படித்தான் சொல்லணும் நீங்கன்னு சொன்ன உடனே வேற என்ன பண்ண முடியும்? நீயா வாண்டடா வண்டியில ஏறிட்ட, அப்போ உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு அடைமொழி அதுதான். இனிமே உனக்கு தற்குறி விஜயம் தான் உன்னை அழைக்கணும், வேற வழியே கிடையாது. சரி, அந்த தற்குறிக்கு விளக்கம் சொன்னார்ல இவரு. ஏன் இவரை தற்குறின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஏன் இந்த கும்பலை மட்டும்? எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. நீங்க திமுக பிரிஞ்சு அண்ணா திமுக ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி நடிகர் தான் அவரு. நடிகரை கட்சி ஆரம்பிச்சாரு. யாராவது அந்த காலகட்டத்துல எம்ஜிஆரை பார்த்து நீ ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு முன்னாடி பெரிய சண்டை நடந்தது. அதிமுக 2 பொழந்து போச்சு. ஜெயலலிதா கையில் எடுத்தாங்க அதிகாரத்தை. ஜெயலலிதாவை யாராவது அந்த மாதிரி
நீ நிர்வாகமே பண்ண தெரியாது, நீ ஒரு தற்குறி நீ அப்படின்னு சொன்னாங்களா? யாராவது சொல்லலை. அதுக்கப்புறம் திமுகவில் இருந்து ஸ்டாலினுக்காக விரட்டப்பட்டார்னு சொல்லப்பட்ட வைகோ கட்சி ஆரம்பிச்சாரு மதிமுக கட்சி ஆரம்பிச்சப்ப மதிமுகலாம் ஒரு ஆளே கிடையாது, அதுவும் வைகோலாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் ஒரு ஆகச்சிறந்த தற்குறி, மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பிரமாதமா பேசுவார். அம்ஜிகரையில் பேச ஆரம்பிச்சாருன்னா ஆப்கானிஸ்தான் போய் ரிட்டன் அம்ஜிகரைக்கு வரக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் வைகோ. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த டிஎன் சேஷன் தேர்தல் கமிஷன் அதிகாரி அப்போ கமிஷனரா வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நேரங்காலமே இல்லாம தேர்தல் பரப்புரை நடக்கும். மைக்கே 12 மணிக்கு தான் பிடிப்பாரு. இந்த கருப்பு துண்டு ஒன்று போட்டுருப்பாரு. இப்படி இப்படி ஏத்தினார்னா, இப்படி இருக்குனாருன்னா அம்ஜிகரையில் ஆரம்பிப்பாரு. இப்படி ஏத்தி இறக்கும் போது ஆப்கானிஸ்தான் போய் திருப்பி அம்ஜிகரைக்கு வருவார். 3:30 மணி ஆகும், விடிய காலம் 3 மணி ஆகும், 2:30 மணி ஆகும் அந்த மீட்டிங் முடியறது. அப்புறம் டிஎன் சேஷன் ஒரு தேர்தல் கமிஷன் வந்த பிறகு தான் பரப்புரையெல்லாம் 10 மணி வரைக்கும் தான். மவனே அதுக்கு மேல எவனாலும் மைக் செட்டுக்காரன்ட்ட பவர் கொடுத்துட்டாரு. மைக்கை புடுங்கடா, 10 மணிக்கு மேல எவனும் மைக்கு போடக்கூடாதுன்ட்டாரு. ஸோ அவர் கடவுளாக அன்னைக்கு பார்க்கப்பட்டார் டிஎன் சேஷன். நிஜமாவே பத்திரிகையாளருடைய கடவுள் யாருன்னா டிஎன் சேஷன் தான். அப்பா நேரத்தை டக்குன்னு நீ முடிச்சடா சாமின்ட்டு. அந்த மாதிரி வைகோ கட்சி ஆரம்பிச்சு வெளியே வந்தப்ப கூட வைகோவை பார்த்து யாரும் தற்குறிடா வைகோ அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா வைகோ கட்சியில இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள்லயும் இந்த பேருக்கு அவர் கிடைக்கவே இல்லை, கொடுக்க முடியல அவருக்கு. அதுக்கப்புறம் பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம நடிகனா இருந்த கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், தேமுதிகான்ட்டு, தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு ஆரம்பிச்சார். அவர் கட்சி ஆரம்பிச்சும் போது அவர்கிட்ட யாராவது போய் விஜயகாந்த் எல்லாம் ஒரு தற்குறிடா யாராவது சொன்னாங்களா? சொல்லல. திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சாரு, யாராவது சொன்னாங்களா? சொல்லல. இன்னும் பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம நடிகர் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார். நடராத்திரில எழுப்பி மனைவி எழுப்பி ஆலோசனை கேட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தார்ல நம்ம நடிகர் சரத்குமார். ரொம்ப நட்புக்கு மரியாதை கொடுக்கிற மனிதர், ரொம்ப நட்பா பழகுவார், எனக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவர் யாராவது தற்குறிடா சரத்குமார் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. இன்னும் பல பேர், நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு கலைச்சிட்டுலாம் பாக்கியராஜ் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாரு, கலைச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு நடத்த முடியல அவரால். இப்படி யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவரை யாரும் தற்குறின்னு சொன்னதே இல்லை, யாரையுமே சொல்ல முடியல. ஆனா ஏன் விஜய் மட்டும் சொல்றாங்க தற்குறின்னு? இந்த சந்தேகம் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னைக்காவது ஏன்டா இவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சாங்களே, கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களை யாருமே தற்குறின்னு சொல்லவே இல்லையே, ஏன் விஜய்க்கு மட்டும் அந்த பேர் பொருத்தமா இருக்கு அப்படின்னா, அந்த பேர் விஜய்க்கு பொருத்தமா பொருந்தி போறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, தற்குறின்னு யார சொல்லுவாங்க? சுயமா முடிவெடுக்க தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்றத அப்படியே நம்புகிற ஒரு மனிதர்களையும், தப்புன்னு சொன்னாலும் இது செய்கிற மனிதர்களையும், இப்ப குழந்தையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டேய் நெருப்புடா அது தொடாத சுட்டுறோம்னா சொல்ல கேட்காம போய் தொட்டுச்சுன்னா சுட்டுரும். ஒரு வாட்டி அடிபட்டுருச்சுன்னு சுட்டுருச்சுன்னா இனிமே நெருப்பை பார்த்தா குழந்தை பயந்து ஓடிடும், இனிமே நெருப்பு கிட்ட வராது. அதுதான் குழந்தைகளுடைய, அதாவது அந்த அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிற நபர்களுக்கு ஒரு முறை பட்டுட்டாங்கன்னா திருந்திடுவாங்க. ஆனா இது பட்டும் திருந்தலையே. 41 மரணங்கள் நடந்த பிறகும் தகர டப்பா அடிக்கிற, தகர சீட்டு அடிக்கிற உன் ரசிகர்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பேசவே இல்லை. அப்ப உன்னை தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் பேசுற, யார பேசுறேன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எழுதி கொடுத்ததே தப்பா பேசுற, எழுதி கொடுத்ததே வாசிக்க மறந்துட்டு நின்றுட்டு திருப்பி பிரட்டி பார்த்துட்டு பேசுற, உனக்கே மறந்து போச்சு. இன்னொரு விஷயம் நாங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு பேசிட்டு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். எப்படி சொல்ற தெரியுமா? எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் பைக்கு, இது இலவசமா கொடுக்க போறியா? அவங்களே சம்பாதிக்கிற அளவுக்கு நீ வேலை வாய்ப்பு உருவாக்க போறியா? வேலை வாய்ப்பு உருவாக்க போறேன்னா இப்ப இருக்கிறவங்க என்ன தெருவிலையா நிக்கிறான்? எல்லா கிராமங்களையும் எல்லா வீடுகள்லயும் மோட்டார் பைக் இல்லாத வீடே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வீடுன்றது கனவு, அது யாரும் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் பல வழிகளில், ஒன்றிய அரசாங்கம் பல வழிகளில் இலவச வீட்டுக்கான பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரதமருடைய திட்டத்துல பல வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க கிராமங்கள்ல. முதலமைச்சருடைய பரிந்துரையிலையும் பல வீடுகள் கட்டப்படுது. ஹவுசிங் போர்டு இருக்கு. நிறைய வீடுகள் குறைந்த வாடகையில, குறைந்த தொகையில நிறைய வீடுகள் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் வீடுன்றது எல்லாரும் கனவு தான். நீ சொல்ற நீ எத்தனை பேருக்கு வீடு கொடுத்துருக்க? உன்னுடைய ரசிகனா இருக்கிறவனுக்கு எத்தனை பேருக்கு நீ இலவசமா வீடு கட்டி கொடுத்துருக்க? சரி, அது கூட வேணாங்க, ரசிகனுக்குள்ள கூட தர வேணாம். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து காசை சுரண்டி உனக்கு பழக்கமாயிடுச்சு. உங்ககிட்ட வேலை செய்யறான் பாரு,
திரும்பி அதை நான் திரும்பி சொல்லிட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட வேலை செய்யறான்ல, உங்க வீட்டு டிரைவர், உன்னுடைய வேலைக்காரன், உன்னுடைய தோட்டக்காரர், உன்னுடைய சமையல்காரர், உன்னுடைய பிஏ, உன்னுடைய மேக்கப் மேன், உன்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர், உன்னுடைய காஸ்டியூமர், உன்னுடைய கேரவன் டிரைவர், உன்னை சுற்றி இருக்கிற உன் வீட்டுக்கு உன்னை பாதுகாக்கிற, இப்ப நீ தனியா தான் இருக்க, உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான் இல்லையா? இந்த 10 பேருக்கு எத்தனை பேருக்கு நீ வீடு கொடுத்துருக்க? 200 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறேன்ற, வருஷத்துக்கு 1000 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னு ஆதவ் அள்ளி விட்டான். நீ வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிற, அது என்ன கணக்குன்னு தெரியல. வருஷத்துக்கு 1000 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னு அது ஒரு தற்குறி, அது ஒரு ஆகச்சிறந்த தற்குறி. அது ஒண்ணு மேடையிலே சொல்லிச்சு. அப்படி நீ அத்தனை கோடி, எத்தனை 1000 கோடி நீ வச்சிருக்கேன்னு தெரியாது. அந்த வீடு உங்ககிட்ட வேலை பார்க்கறவனுக்கு என்னைக்காவது செஞ்சு கொடுத்துருக்கியா? அவனுடைய கஷ்ட நஷ்டத்துல உதவி பண்ணிருக்கியா? அவனுடைய படிப்பு செலவுக்கோ இல்ல வேற ஏதாவது அவனுடைய நல்ல காரியத்துக்கோ இல்ல கெட்ட காரியத்தோ அவங்க வீட்டை துக்கம் நடந்தாலும் ஏதாவது ஒரு ஒத்த பைசா, ஒத்த ரோசா ஏதாவது கொடுத்துருக்கியா? கொடுத்ததே கிடையாது. உனக்கு ஜால்ரா அடிக்கிறவனுக்கு, உன்னை பத்தி சொம்பு தூக்குறவனுக்கு, உனக்கு முட்டு கொடுக்குறவனுக்கு மட்டும் உன் ஆளுகளை வச்சு அள்ளி கொடுப்ப. இதுதான் நீ செய்யறது. அது கூட உன் காசு இருக்காது, எவனாவது கொடுக்குற காசு எடுத்து அள்ளி விட்டுட்டு இருப்ப. ஆக மொத்தம் அதனாலதான் விஜய தற்குறின்னு சொல்றாங்க. மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. விஜய்னா நமக்கு மாமனா மச்சானா, இல்ல அவனுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு இருக்கா, வேற ஏதாவது ஏழ்ற இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நாம அவர்கிட்ட தேதி கேட்டு நமக்கு தேதி கொடுக்காம போயிட்டாரா, இல்ல நம்ம அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு நமக்கு மறுத்துட்டாரா, அவருக்கு என்ன நம்ம உதவி கேட்டதும் செய்யாம போயிட்டாரா? அதெல்லாம் ஒரு இழவும் கிடையாது, ஒரு கன்றாவியும் கிடையாது. நீ மக்களுக்கான மனிதராக மாறணும், நான் முதலமைச்சரா வரணும்னா தகுதியை வளர்த்துக்காமே நான் அந்த இடத்துக்கு வர போறேன், பனையூர்ல ஏறின உடனே நேரம் கோட்டையில உட்காருவேன்னு சொல்றதுனாலதான் நீ தற்குறின்னு உன்னை சொல்றோம். அதற்கான ஒரு படிநிலையை கூட நீ கத்துக்க மாட்டேங்கிறியே. சோ தற்குறின்னு சொல்றது இதனாலதான். நான் தற்குறி இல்லை, நான் உண்மையிலேயே மாற்றத்துக்கான மனிதர் தான், என்னுடைய செயல்பாடு இனிமே மாறும் பாருங்கன்னு சொல்லி உன்னுடைய செயல்பாடுகளை மாத்துட்டா பரவாயில்ல. ஆனா நீ மாறவே இல்லைன்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் பேச்சின் மூலமாக கூட தெரிஞ்சிருச்சு. அங்கேயும் ரசிகர்களையும் இளைஞர்களையும் உசுப்பேத்துற வேலையை மட்டும் தான் செய்யற, அவங்களை வெறிய தூண்டுகிற. ஆனா ஒண்ணு கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி சொல்றேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற விஜய் ரசிகர்கள் தயவு செய்து இந்த விஜய் சொல்றான்னு சொல்லி ரோட்டுக்கு இறங்கினாலோ, விஜய் சொல்றான்னு சொல்லி பஸ் மேல கல் விட்டாலோ, விஜய் சொல்றான்னு ஆர்ப்பாட்டம் பண்றேன் போராட்டம் பண்றேன்னு அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினாலோ வழக்கு மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதோட சோலி முடிஞ்சது. உங்களுக்கு அரசு வேலை கிடையாது, கார்பரேட் நிறுவனங்கள் வேலை கிடையாது. நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி கூலி வேலைக்கு தான் லைக் போடுவேன். அதனால இந்த மாதிரி விஜய் மாதிரியான நபர்கள் நம்பி ரோட்டுக்கு இறங்கிடாதீங்க. இன்னொன்னு ஏன் இவனை தற்குறின்னு சொல்றோம்னா, தன்னை நம்பி வருகிறார்கள், தன்னை நம்பி வருகிற மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான அவர்களுக்கு வகுப்பெடுக்கிற ஒரு வாத்தியாரா கூட மாறல. இப்ப காலேஜ் எல்லாம் போய் திருமாவளவன் பேசுறாரு, அவ்வளவு மிகச்சிறப்பாக அரசியல்னா என்னது அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாரு. நீ அங்க வந்தாங்க உனக்கு என்ன வீடியோல காமிக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களும் இளம்பெண்களும் தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனை எஸ்ஐஆர். மத்ததெல்லாம் விடுங்க, நீ மணல் கொள்ளையை பத்தி பேசுன, மணல் கொள்ளை அதிமுக காலத்தில் நடக்கலையா? யாரை குறிப்பிட்டு சொல்ற? நீ தெளிவா சொல்லணும் இல்ல, அதை சொல்லல, விடுங்க. இப்ப எஸ்ஐஆர் தான் பிரதானமான பிரச்சனை. எஸ்ஐஆர் குறித்து ஒரு வீடியோ போட்டா சரியாயிடுமா? இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பிஎல்ஏக்கள் எங்கேயாவது எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்க, இதுல அவங்களுக்கு புரிய வச்சாங்கன்னு ஏதாவது ஒரு இடத்துலயாவது தாவேகா நபர்கள் செஞ்சாங்களா? நீ அதெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ தலைவனா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீவே ஒரு பிரதானமான தற்கூரியா இருக்க, உன்னை ஃபாலோ பண்ற எப்படி இருப்பான்? சில பெண்கள் சொல்றது கடவுளை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு. ஏமா அவன் கடவுள் எல்லாம் கிடையாதுமா, அவன் உயிரெடுக்க வந்த யமன்மா, அவனை போய் கடவுள்ன்றீங்க. அவன் உங்களை வச்சுக்கிட்டு அவங்க காய நகர்த்தி அவன் குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கான். அரசியல்னா பயம் விஜய்க்கு, அரசியல்னாலே பயப்படுறாரு. ஆனா சினிமா மாதிரியே தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சணும்னு நினைக்கிறார். சோ இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் விஜய தற்குறின்னு சொல்லிட்டே இருக்கோம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஆனா தற்குறி அப்படின்ற அடையாளம் விஜய்க்கு பொருந்தி போவதனால் இனிமேல் எப்போதும் விஜய் ஆகச்சிறந்த தற்குறியாகவே அழைக்கப்படுவார். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.